பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான நாளிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 18வது வசனம். நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி அநியாயம் செய்தால் அவன் அதனால் சாவான். நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி, அன்பானவர்களே, நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பக்கூடாது, நீதியிலே நிலைத்திருக்கணும். இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இயேசுதான் நீதி. என்ன நீதினா தேவ நீதி. ஆமா, இயேசு தேவ நீதி, பஸ், அவ்வளவுதான். ஆனா அந்த தேவ நீதியை விட்டு நீ திரும்பும் போது மனுஷ சுய நீதி அநியாயம் செய்தால், நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி அநியாயம் செய்தால் அவன் அதனால் சாவான். அநியாயம் என்ன நினைச்சுக்கிது, நான் யாருக்கும் எந்த அநியாயம் செய்யலன்னுவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துக்குள்ளே வந்திருக்க மாட்டாங்க. இயேசு கிறிஸ்துக்குள்ள நீ வரலனாவே அங்கேயே அநியாயம் செஞ்சுட்டியா நீ. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையேற்றுட்டாங்க. அப்போ என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்து பிறக்கும் போதே அநியாயத்துல பிறந்த நீ. அப்போ அநியாயம் செய்தால் அவன் அதனால் சாவான். நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி, எந்த ஒரு வேத பகுதிக்கும் மூல அர்த்தத்தை கண்டுபிடிக்கணும்னா ஏதேன் தோட்டத்துக்கு தான் நம்ம போனோம். அங்க ஏதேன் தோட்டத்துக்கு போனாக்கா எல்லாத்துக்கும் அர்த்தம் கிளியரா அத்துப்படியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி அநியாயம் செய்தால் அவன் அதனால் சாவான். எசேக்கியேல் 33:18. நீதிமான் தன் நீதியை விட்டு, ஆதாம் ஏவாளும் தேவனுடைய வார்த்தையை விட்டு, தேவன் சொன்ன கனியை விட்டு திரும்பி அநியாயம் செய்தார் நல்லா தாளிக்கிற சத்தம். நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி அநியாயம் செய்தார், அதனால் அவன் சாவான். எல்லோரும் அநியாயம் செய்து தேவ மகிமையேற்றுட்டாங்க. அடுத்த வசனம், இலவசமாய் அவர் கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். அப்போ பிழைக்கவே பிழைத்துக் கொள்வார்கள். அடுத்த சொன்னாரு, துன்மார்கன் தன் அக்கிரமத்தை விட்டு திரும்பி நியாயமும் நீதியும் செய்தால் அவன் அவைகளினால் பிழைப்பான். அப்போ நியாயமும் நீதியும் செய்தால், இந்த நியாயமும் நீதியும் செய்யணும்னா
இயேசு கிறிஸ்துக்குள்ள வரணும். இயேசுதான் நியாயமும் நீதியும் செய்தார் ஜனங்களுக்கு. ஏன்? அவர் ஒரு ஜீவ விருட்சத்தின் கனி, ஜீவ பரிகாரி. பிரச்சனைகளுக்கெல்லாம் பரிகாரம் பண்ணுகிறவர், அநியாயத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறவர். அநியாயத்தினால் வந்த சாவு, வியாதி, வறுமை, தரித்திரம், பிரச்சனை, இதுக்கெல்லாம் ஒரு பரிகாரியாய் இருந்தார். நியாயமும் நீதியும் செய்தார் இயேசு. அப்போ அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள நீ வரும்பொழுது நீயும் நியாயமும் நீதியும் செய்யலாம். உனக்கு முதலாவது செய்ய வேண்டும், இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவி நீதியும் ஊழித்தேதிலும் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும்போது நீ நீதியும் நியாயம் செய்கிறாய். அங்கே துன்மார்கன் சிதறடிக்கப்படுகிறான். அப்போ நீதியும் நியாயமும் செய்தால் அவன் அவைகளினாலே பிழைப்பான். அவைகளினாலே பிழைப்பான். நீதியும் நியாயமும். இது என்ன? உலக பிரகாரமான நாங்கெல்லாம் நீதி நியாயம்லாம் கரெக்டாக செய்யுங்க. யாரையும் ஏமாத்துறது இல்லைங்க, யாரையும் போய் சொல்றது இல்லைங்க, யாரையும் அபகரிக்கிறது இல்லைங்க. நான் உண்டு, என் வேலை உண்டுங்க, அது இல்லைங்க. அப்படிங்கிறவங்க கூட சாபமாக தான் இருப்பான்னு போடப்பட்டது. ஒரு பாவம் பண்ணலங்க, யாருக்கு எந்த அக்கறம் பண்ணலங்க. அவருக்காக அவ்வளோ பெரிய வியாதி, அவர் குடும்பத்திலே அவ்வளோ பெரிய சாபம். அவராக திடீர்னு இப்படி ஆயிட்டாரு. நடக்குதா இல்லையா? வேருக்கு போகணும். நீதி நியாயத்தின் வேர் ஆண்டவராகிய இயேசு. அந்த வேருக்கு போங்க. அந்த நீதி நியாயம் உள்ளவர் ஆண்டவராகிய இயேசு. அவர் ஜீவ விருட்சத்திகனி, அவர் தேவி நீதிட்டு உழித்தேதல். அப்போதான் நீங்க நியாயத்தின் வேருக்கு போறீங்க. அங்கதான் அற்புதம் நடக்குது. அங்கதான் பிசாசு, அநியாயக்கார, சாபம், பாவம், மரணம், தரித்திரம் உன்னை விட்டு கடந்து போகுது. அநியாயத்தின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்துக்குள்ள வரணும். வருகிற கிறிஸ்துமஸ்ல இயேசு உங்க வாழ்க்கையில பிறக்கணும். அதுக்கு தான் இந்த செய்தி. இயேசு உனக்குள் பிறக்க வேண்டும். ஆமா, இயேசு கிறிஸ்து வெத்தி இயேசு கிடையாது. அவருக்குள்ள நீதி நியாயமெல்லாம் இருக்குது. அந்த நீதி நியாயத்துல ஆசீர்வாதம், சுகம், பலம், ஜீவன் எல்லாம் இருக்குது. அல்லேலூயா. சகலமும் இருக்குது. ஐஸ்வர்யம் இருக்குது, சமாதானம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. சகலமும் சர்வமும் அவருக்குள்ளே இருக்கிறது. நீதியும் நியாயமும் செய்தால் அவைகளினாலே நீ பிழைத்துக் கொள்ளலாம். இயேசு என்கிற நீதி, இயேசு என்கிற நியாயம், இயேசு கிறிஸ்துக்குள்ளாகின்ற வாக்குத்தத்தம் தான் நீதி நியாயம். அதை செய். எப்படி செய்வ? அநியாயத்தை எப்படி செய்யற? பிசாசு ஏவாளு ஜீவ விஷத்தின் கனியை விட்டு திரும்பி பிசாசு வார்த்தை கேட்டு நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கும் நாளிலே அநியாயம் செய்தால் சாகவே செத்தால். அந்த அநியாயத்தின் ரூட்டு, ஆழம், அந்த நன்மை தீமை, அதுதான் அநியாயம். அப்ப எசேக்கியேல் என்ன சொல்றாரு? எசேக்கியேல் 33:18 நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி. இது எப்படி சொல்ற மாதிரி? நீதிமான் தன் ஜீவ விருட்சத்தின் கனியை விட்டு திரும்பி. அநியாயம்னா நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கும் போது அவன் அதனாலே சாவான். அப்ப நன்மை தீமை அறியத்தக்க கனி தான் அநியாயம். நன்மை தீமை என்பது தாங்க அநியாயம். இல்லைங்க, நன்மார்க்கருங்க இல்லைங்க. கூட நல்லது கெட்ட தீயும் நன்மையும் தீமையும் கலந்து விட்டது. நல்லவன் தீயவன், அதான் அநியாயம். அதனால அவன் அதனால் சாவான்ங்குது. அப்போ மனுஷன் பிறக்கும் போது என்ன சொல்றான்? பிரசவம். பிரசவம் வந்துச்சான்றாங்க. அப்படின்னா என்னன்னா, ஒருத்தர் சொன்னார், வயசு 54 ஆகுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அதனுடைய அர்த்தம் சொன்னார் ஒருத்தர். பிரசவம்னா என்ன தெரியுமான்னு கேட்டார். நான் திருன்னு போச்சு. பிரசவம்னா என்ன? பிரசவம். பிறக்கும் போதே அவன் சவம். பிரசவம். பிறக்கும் போதே அவன் மரணம். பாவத்தில் பிறந்து மரிக்க போறான். அநியாயத்தில் பிறந்து அநியாயம் செய்து சாக போறான். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், நான் துர்க்குணத்தில்
உருவாய் இருக்கிறேன். அப்போ அநியாயத்தின் ரூட் என்னது? ஏதேன் தோட்டத்துல ஜீவ விருத்தத்தை கனியை விட்டு திரும்பினாங்க. அந்த ஆதி மனிதன் ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாகி ஜீவ விருட்சத்தின் கனியை விட்டு திரும்பி அநியாயம் செய்த போது அதனாலே அவர்கள் செத்தார்கள். ஆதாம் ஏவாளும். இப்ப அடுத்த வசனம் பாரு. அவங்க துன்மார்க்கன் துன்மார்க்கனுடைய பிசாசு வார்த்தை கேட்டு அநியாயம் செய்யும் போது அடுத்த வசனம், துன்மார்க்கன் தன் அக்கிரமத்தை விட்டு திரும்பி, அதான் மனம் திரும்புகள் பரலோக ராஜ்யம். ஏசு என்ன சொன்னாரு? மனதை திருப்பு, அந்த அநியாயத்தை விட்டு திருப்பு, அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த ரூட்டு ஆதி பாவத்தை விட்டு திரும்பி. துன்மார்க்கன் தன் அக்கிரமத்தை விட்டு திரும்பி நியாயமும் நீதியும் செய்தால், அந்த நியாய நீதினது அதான் ஜீவ விருட்சத்திகனி. இயேசுதான் ஜீவ விருட்சத்திகனி. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசு. அது இயேசு கிறிஸ்துக்குள்ள வரும். அதான் கிறிஸ்துமஸ். கிறிஸ்து பிறக்க போறார். வருகிற 25ஆம் தேதி உலகம் முழுவா கிறிஸ்துமஸ் கொண்டாட போறாங்க. உலகம் முழுவா எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷிக்கினால நல்லவன் கட்டணாகிற நன்மார்க்கும் துன்மார்க்கங்களாக உலகம் முழுவா அநியாயம். நோவா காலத்தில் நடந்ததெல்லாம் அப்படி மனுஷகுமார் வர காலத்தில் நடக்குது. சோதோம் குமாரா பட்டணத்தில் நடந்ததெல்லாம் அநியாயம் நடக்குது. மோசமான காரியம்லாம் நடக்குது. குடும்பத்தில், பட்டணத்தில், தேசத்தில், வேலை ஸ்தலத்தில், பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி செய்தி, அக்கறம், அநியாயம். என் தாய் என்ன பாவத்தில் கருத்தரித்திருக்கிறாப்பா. ஆமாப்பா, பாவம் செய்யாமல் என்னால் இருக்க முடியலப்பா, சும்மா இருக்க முடியலப்பா. வீட்டுக்குள்ள ஒரே சண்டைப்பா. மாமியார், மாமனார், நாத்தனார், நூத்தனார், அண்ணன், தம்பி, மாமன், மச்சான், அப்பாவுக்கு விரோதமா, மகன் பிள்ளைக்கு விரோதமா, தகப்பன் மாமியாருக்கு விரோதமா. ஏசு சொன்னாரா இல்லையா? சகோதரனுக்கு விரோதமா சகோதரம், உன் வீட்டாரையோடுக்கு சத்துரு. ஏன் அப்படி சத்துருவாக்குறாங்க? வீட்டாரே கூட பிறந்தவங்க, பெத்த பிள்ளை, பெத்த தாய் கூட பிறந்த அண்ணன், தம்பி, மாமன், மாமி எல்லாம் ஆதாமுக்குள்ள அநியாயத்துல பிறந்துக்கிறாங்க. தெரிஞ்சுக்கோ. ஆமா, டாக்டர் மாதிரி இது ஊழியத்தை செய்யற விசுவாசிய ஊழியக்காரனே. டாக்டர் என்ன பண்ணுவாரு? பட்டுன்னு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு வியாதியை தோத்துற மாதிரி பட்டு ஜீவனை கொடுத்து நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறார். இயேசு நியாயம் செய்யறா இருப்பார். மத்திய மார்க்லோகால எங்க போனாலும் திருடவும் கொள்ளவும் அழுக்கவும் இருக்கிறான் என்று வேறொன்று கூட நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாய் இருக்கவும். அது பாரு. அப்போ ஜீவனுக்குள்ள கொண்டு வர ஆதி நீதி நியாயத்தை கொண்டு வராரு. ஆமா, நீதி நியாயம் சொல்லிட்டு மேலோட்டமான நீதி நியாயம் இல்லைங்க. ரூட்டுக்கு போனோம். நீதி நியாயத்தின் ரூட்டு ஆண்டவராக இயேசு. அவர் நன்மை தீமை அறியத்தக்கவரே இல்லை. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்கிற அந்த ஜீவன்ல தேவி நீதி தூழித்தது பரலோக ராஜ்யமே இருக்குது. அப்போ நீ பிழைத்துக் கொள்வாய், தப்பித்துக் கொள்வாய், பாதுகாக்கப்படுவாய், விடுதலையாக்கப்படுவாய். சத்துருவின் கண்ணிகளுக்கெல்லாம் நீ தப்பித்துக் கொள்வாய். வியாதிக்கு, பாவத்துக்கு, மரணத்துக்கு, பாதாளத்துக்கே கூட பாதாளத்துக்கே தப்பித்துக் கொள்வாய். இயேசு ஜீவனுக்குள்ள வந்தா. அதுதான் கிறிஸ்துமஸ். அதான் கிறிஸ்துமஸ். கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறப்பது. நீதி, தேவி நீதிட்டு உடித்ததற்குள்ள வருவது. இல்லைன்னா நன்மை தீமை, பாவத்தின் சம்பளம் மரணம். நன்மை தீமை அறியத்தக்க கனியில பிறந்திருக்கிறாய். அப்போ எசேக்கியேல் 33:18 நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பிட்டான். ஆதாம் ஏவாளும் ஜீவ விருட்சத்து கனியை விட்டு திரும்பி அநியாயம் செய்தால் அவன் அதனால் சாவான். ஆமா, சாவு வந்து இது பாருங்க. சாவுன்னா என்னது? பாவத்திலிருந்து, வியாதியிலிருந்து, மறுபடியும் அவமானம், வெக்கம், எந்த தரித்திரம், கடன் தொல்லை, ஆபத்து, விபத்து, நாசம் எல்லாம் சாவு சக்தி. அவன் முடிவு எண்டு தான். பரிகரி கடைசி சத்துரு மரணம், அடுத்து பாதாளம். அவ்வளவு போது ரூட்டு. அப்போ நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி அநியாயம் செய்தால் அவன் அதனால் சாவான். இப்போ இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்தா நீ எவ்வளவு தீவிரமா ஊழியம் செய்யணும்னு பாரு. எங்க பார்த்தாலும் அநியாயத்தில் தாங்க. எந்த நாட்டுக்கு போ, எந்த தேசத்துக்கு போ, ஆதாம் ஏவாள் போய் அம்மா வயிற்றுல அநீதிமானா பிறந்திருக்கிறான். பாவம் செய்து தேவ மகிமையற்று போயிடும். உன் குடும்பத்திலே போய் பாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமா, இயேசு ஜீவ விருட்சத்தின் அந்த ஜீவன தேவி நீதி உயிர்த்ததல்.
அத தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்தா நீதி நியாயம் செய்த நீ பிழைத்துக் கொள்வாய், தப்பித்துக் கொள்வாய் சாபத்துக்கு, பாவத்துக்கு, மனதுக்கு, பாதாளத்துக்கு. அப்போ துன்மார்கன் தன் அக்கிரமத்தை விட்டு திரும்பி ஞானமும் நீதியும் செய்தால், ஆமா செய்யணும். பேர் விசுவாசி ஊழிக்காரன் சொல்லிட்டு நாடு செல்ல, ஊடு செல்ல, அரசியல்வாசி செல்ல, அந்த ஊழிக்கார செல்ல, இந்த ஊழிக்கார செல்ல, நன்மை திமிலே இருப்பாங்க. சபையா ஏசு ஏற்றுட்டு ஞானசானத்தை திருவந்து போட்டு கூட பிரயோஜனம் இல்லை. உலகத்தாரோட மோசம்ன்றாங்க சில ஆட்கள். இயேசு கிட்ட வந்து கூட அந்த ஜீவ மார்க்கத்துக்குள்ள வரல. அந்த தேவி நீதிட்டு உழித்ததுல தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கல. எப்படி நன்மை தீமை அநியாயத்தை தண்ணி குடிக்கிற மாதிரி செய்தாங்களோ அது போல ஜீவ விஷத்துக்கு நீ அந்த தேவி நீதிட்டு உழித்ததுல தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுத்தாங்கனாக்கா அவங்க நீதி நியாயம் செய்யறாங்க. ஆதி நீதி ஆதி நியாயம். அத தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து பாவத்திலிருந்து ஜனங்கள் வெளியில ஆக்குற, அநியாயத்துல துன்மார்க்கத்துக்கு பிசாசுங்க சிக்கிறவர்கள் எல்லாம் வெளியில ஆக்குறாங்க. இயேசு அதுதான் செய்தாங்க. அப்போ துன்மார்க்கன் தன் அக்கிரமத்தை விட்டு திரும்பி, அக்கிரமம் என்னது? கிரமம் அக்கிரமம். கிரமம் ஜீவ சுவாசத்து ஜீவாத்மா ஜீவ வச்சதுல வச்சாரு. அக்கிரமம் என்னது? தோட்டத்தின் நடுவே நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனி, நன்மார்க்கு துன்மார்க்கம், அதான் அக்கிரமம். அதை விட்டு திரும்பி மீண்டுமா ஜீவ வச்சது பக்கம் திரும்பு, மனதை திருப்பு. நன்மை தீமையில செத்தமின் போற மாதிரி காலமெல்லாம் சிறிய வயசு வாழ்வு, திருமண வயசு, விசுவாச வாய்நாளெல்லாம் அநியாய அக்கிரமம், சுயநீதி அநீதி, நன்மை தீமை, ஷாகவே வாய்நாளெல்லாம் பிரச்சனை. எங்க அப்பாவுக்கு 86 வயசு. சின்ன வயசுல இருந்து பிரச்சனை பார்த்தேன்டா. ஏன் அப்படி பிறந்திருக்கிறாரு? பல உபத்திரங்கள். அம்மா இறந்துட்டாங்க சிறிய வயசுல. பல பாடுகள், பல பிரச்சனைகள், பல தொல்லைகள். எங்க அப்பா மட்டும் இல்லை, உலகத்துல எல்லா அப்பா அம்மாவும் ஆதாம் வழி. அப்புறம் எப்ப ஏற்பட கோடி கோடியா பணம் இருக்குது, பணம் இல்லை, காசு இருக்குது, படிப்பு இருக்குது, யாரா இருந்தாலும் தெரியும். பிசாசு யாரையும் சும்மா விட்ட பாடில்லை. அந்த அநியாயமும் அநீதியும் சாவுக்கு நேராக நடத்துது. காசு பணம் எல்லாம் இருந்தால் என்ன பண்ணும்? நல்லா படுக்கலாம், நல்லா தூங்கலாம், நல்லா சாப்பிடலாம், நல்லா பங்களா கட்டலாம், அவ்வளோதாங்க. காசு பணம் செய்யும். நல்லா சாப்பிடலாம், நல்லா ட்ரெஸ் செய்யும், நல்லா பெட், நல்லா கம்ஃபர்டபுளாக, நல்லா காரில் தானங்க செய்யும். பணம் காசு பாவத்துக்கு பரிகாரம் பண்ணுமா? அந்த பிசாசு சும்மா விடுமா? திடீர்னு ஆபத்து, திடீர்னு விபத்து, திடீர்னு வியாதி, பொல்லாத மனிதர்கள், அநியாயம் அக்கறம் நடக்குதா இல்லையா? கற்கள் நிச்சயம், சுயநீதி, அதுலேருந்து வெளியில் ஆக முடியாது. பணம் காசெல்லாம் இருந்தா, படிப்பு இருந்தா, படிப்பு பதவியெல்லாம் இருந்தாக்கா. அப்போ ஆதாமுக்குள் பிறந்தவன், அநியாயத்தில் பிறந்தவன் தேவி நீதிக்குள் பிறக்க வேண்டும். அதான் கிறிஸ்துமஸ். கிறிஸ்துவுக்குள் பிறக்கணும். அந்த கிறிஸ்து நாடைய வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறார். அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்துக்குள்ள பிறக்கணும். அதான் எசேக்கியேல் 33 நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி, அநியாயம் நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பிட்டான். ஏதேன் தோட்டத்திலே ஜீவ விட்டு திரும்பி அநியாயம் செய்தால் அவன் அதனால் சாவான். துன்மார்கன் தன் அக்கிரமத்தை விட்டு திரும்பி, துன்மார்கன் தன் அக்கிரமத்தை விட்டு திரும்பி நியாயமும் நீதியும் செய்தால் அவன் அவைகளினாலே பிழைப்பான். அப்படி அபூட்டன். அக்கிரமத்தை விட்டு கிரமத்துக்கு வா, நீதி நியாயத்துக்கு வா. அந்த நீதி நியாயம் மனுஷன் நீதி, மனுஷன் நியாயம் கிடையாது. தேவி நீதி, தேவ நியாயம். அது இயேசு. அந்த ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை பிதாகுமார் பசுத்தாக்கி செலுத்து. ஆதாம் முழு உலகத்துக்கு செலுத்து. இடைவிடாம செலுத்து, எக்காலத்தில் செலுத்து, சோத்து போகாம செலுத்து. தாவி சொல்றான், என் நாவு நாள்தோறும் உமது நீதி உமது துதியை சொல்லிக்கொண்டே இருக்குமா. தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன்னாரு. அந்த தாவீதான் என் தாய் என்னை பாவத்தை, சங்கீதம் 51 பாவத்தை செய்யிட்டான். இன்னொருத்த மனைவியை கெடுத்துட்டான், விபச்சாரம் பண்ணிட்டான். அதை மாதிரி அதை விட அவன் புருஷன் கொலையும் பண்ணிட்டான், பாவம் அநியாய அக்கிரமம் பண்ணிட்டான். 51ஆம் சங்கீதத்தில் பாவரிக்கை பண்ணி என்னை யூசேப்பினால் கழிவுன்னு சொல்லி பாவரிக்கை பண்ணி மனம் திரும்பி என் நாவு, அதுக்கப்புறம் பாரு சங்கீதத்தில் நிறைய, என் நாவு நாள்தோறும் உமது நீதி உமது சொல்லிக்கொண்டே இருக்கும். அவருடைய நீதி தான் நியாயம் தான் பேசிக்கிட்டு இருக்குமா. சொல்றா, என் நீதியெல்லாம் அழுக்கான கந்த. அதனால தாவி சொல்ற, கர்த்தரை நான் எக்காலத்துல சோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் வாயில இருக்கும். அவருடைய நீதி, அவருடைய நியாயம் இயேசு. அந்த இயேசு பரிபூர்த்தி அவனை கொடுத்தாதான் நீ நீதி நியாயமே செய்ய முடியும். குடும்பத்துல, உன் தனிப்பட்ட வாழ்க்கையில, உன் பிரச்சனைக்கு ஒரு நீதி நியாயம் கிடைக்கும். அந்த இயேசுவின் நீதி, இயேசு நியாயம், அது ஜீவ சரி இயேசு சாமட்ட வாக்கு தத்துவம். அதை என் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து என் நாவு நாள்தோறும் உமது நீதி உமது துதி சொல்லிக்கொண்டே இருக்கும். உமது நாம் பரமண்டல இருக்க பிதாவே,
உம்முடைய நாமம், உம்முடைய நீதி, உம்முடைய நியாயம். ஆமா, நம்முடைய நீதி எல்லாம் கெட்டு போச்சு. ஆதாம் ஏவாள் பாவம் செய்யும் போதே கெட்டு போச்சு. சுய நீதி அநீதி அது சாவல் தான் போய் முடியும், பிரச்சனை தான் போய், வியாதியில் தான் போய், மரணத்தில் பாதாளத்தில் தான் போய்விடும். அதாவது ஆதாமுக்குள் மரித்து கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்கணும். பாவத்துக்கு மரித்து தேவி நீதிக்கு போய், அதான் ஞானஸ்தானம். தேவி நீதிமான்களாக மாறணும். இயேசு ரத்தத்தினாலே நம்மளை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறாரு. அந்த இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். அந்த இயேசு ரத்தத்துல தேவி நீதி தூய்த்தது இருக்குது. அதை பிதாகுமார் பசுத்தாவிக்கு ஆதாம் முழு உலகு வாய்நாள்லாம் கொடுத்தா, வாய்நாள்லாம் தேவனுடைய நீதியும் தேவனுடைய நியாயத்தை செய்கிறாய். அதனால நீ பிழைப்பாய், ஆசீர்வதிக்கப்படுவாய். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, மோசே, எஸ்தர், வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போட்டிடுதே. அவங்களாம் ஆசீர்வாதம், உலகத்துக்கு ஆசீர்வாதமா பூமிக்கு உட்கார்ந்தாங்க. அந்த நீதி நியாயம் ஏற்றுக்கொள்ளும்படி, அந்த இயேசுவாகி அந்த நீதி நியாயத்தை ஏற்றுக்கொள்ளும்படி கிறிஸ்துவையும் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள். வருகிற கிறிஸ்துமஸ் நாளிலே கிறிஸ்து உனக்குள்ளே பிறக்கட்டும். ஆதாமுக்குள் பிறந்தாய், ஆதாம் அநியாயம் செய்து விட்டான், அக்கிரமம் செய்து விட்டான், சாகவே செத்தான். இப்ப கிறிஸ்துக்குள்ள மறுபடியும் பிறக்கும்போது நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யம், பாவத்துக்கு மரத்துக்கு ஒரு தேவி நீதி தூய்த்தல் கூட பிறக்கணும். அந்த நீதி நியாயம் செய்யும் போது அதனாலே நீ பிழைப்பாய், இருக்கிற மாதிரியே இருக்க மாட்டாய், வர வர விருத்தியாவாய். நானே திராட்சை செடி, நீ கொடி, ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான் அப்படி சொல்லப்படுது. அப்போ இன்னொரு வசனம் பாரு, 1-2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் தாவீது பற்றி சொல்லப்படுது பாரு. 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். இப்படியே தாவீது இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாயிருந்தான். அவன் தன்னுடைய எல்லா ஜனத்துக்கும் நியாயமும் நீதியும் செய்து வந்தான். என்ன அறிமுகப்படுது பத்தியா? 2 சாமுவேல் 8:15. இப்படியே தாவீது இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாயிருந்தான். நீ கூட ராஜாங்க. இயேசு ஏற்றுக்கூடா நீ ராஜா. அவர் ராஜாதி ராஜா, நீ ராஜா. இயேசு ரத்தத்தினால் பாவங்களார கழுவி நம்மளை ராஜாக்களுமா, நம்ம புதிய ஏற்பாட்டு ராஜாக்கள். தாவீது பழைய ஏற்பாடு ராஜா. கிறிஸ்துக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண்களாக ராஜாத்திகள், ராஜாக்கள். இயேசு கிறிஸ்துக்குள்ள ஏற்றுக்கொள்ள ஞானஸ்நானம் பெற்றார். நீங்களும் ஜனங்களுக்கு நீதி நியாயம் செய்யலாம். 2 சாமுவேல் 8:15. இப்படியே தாவீது இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாயிருந்தான். அவன் தன்னுடைய எல்லா ஜனத்துக்கும் நீதியும் நியாயம் செய்து வந்தான். தாவீதின் குமாரன் இயேசு எப்படி நீதி நியாயம், நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுத்தாரு. அதான் நீதி நியாயம் செய்யுது. திமிர்வாதக்காரன், லேகோன் பிசாசு, பெரும்பாடு 38 வியாதியஸ்த திமிர்வாதக்காரன் எல்லாருக்கும் நீதி நியாயம் செய்யறாரு. எல்லாம் அநியாயத்துல பிறந்துக்கிறான், அக்கிரமத்துல பிறந்துக்கிறான், பிசாசு தர்றான், கொள்றான், சமாதானம், சந்தோஷம், சுகம், பலம் எல்லாத்தையும் திடீர்னு அழிச்சுக்கிறான். ஏசு ஓடி ஓடி நீதி நியாயம் செய்தாரு. இங்க தாவீது ராஜா 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல இப்படியே தாவீது இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவா இருந்தான். இப்ப நீ உலகத்துக்கே வழி, இயேசு ஏற்றுக்கொண்டா நீ உலகத்துக்கே வழி. என் பேர் துளசிராமன் தாமஸ், சோழவர் கிராமத்துல இயேசு ஏற்றுக்கொண்டேன். இப்ப என்ன பண்றது தெரியுமா? உலகத்து 816 கோடி ஜனங்களுக்கு ஜபம் பண்றேன். நீதி நியாயம் செய்ய எப்படி செய்யணும் தெரியுமா? ஆதாமுக்குள்ள பிறந்துக்கிறான். ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா 7 கண்ட ஜெல ஆதாமுக்குள்ள நன்மை தீமை அறியத்தக்க கடிப்பிச்சு அநியாயம் செய்ய உலகமே ஒரு குட்டி பாதாளமாகுது. செத்தா நல்லா இருக்குன்ற மனுஷன் கவலை, பயம், வெறுப்பு, கசுப்பு, வியாதி, வறுமை, தரித்திரம், பிசாசு திடீர்னு கொண்டு நினைச்சுக்கிறான். நான் என்ன நியாயம் செய்ய இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பட்டு ஊழிக்காரனா இருக்கிறேன். இப்போ 816 கோடி பேருக்கு முழு உலகத்து மக்கள் தொகை இன்னைக்கு அப் டு டேட்ல 816 கோடி பேருக்கு ஜீவரத்தம் அவங்க பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு உங்க வீட்டுக்குள்ள இருந்து இங்க சொல்றேங்க, முழு உலகத்துக்கு நீ ஒளி. ஏசு சொன்னார், ஏசு ஏற்றுக்கொண்டு நீ உலகத்துக்கே ஒளி, நீ பூமிக்கே உப்பு. அப்போ ஆதாமுக்குள்ள பிறந்தவன கிறிஸ்துக்குள் கொண்டு வர. ஏசு எப்படி கிறிஸ்துக்குள் கொண்டு வந்தார்? மனுஷன் நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை கொடுத்தாரு. அந்த லேகோன் பிசாச 2000 பிசாசு பிச்சுக்குது, அநியாயம், அக்கிரமம், துன்மார்க்கனா இருக்கிறாரு. ஜீவ சரீர ஜீவ ரத்தம் அவன் பேச தேவனுக்கு ஆதாம் மூடுவதுக்கு உடைய 2000 சுத்தத்தை பசுத்தை சொத்து புத்தி அணிச்சிட்டான்.
அந்நேரமே அவன் சுத்தமாயிட்டான். உடனே தெக்கப்போல போய் அவன் ஊழிக்காரன் ஆயிட்டார். 10 படம் போய் அவன் நீதிமானா மாறி நீதி கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணான். என்ன செய்தார் கர்த்தர்? ஜீவசர ஜீவரத்தம் நன்மை தீமையில இருந்தவன பிசாசு பிச்சு 2000 பிசாசு பிச்சவனுக்கு ஜீவசர ஜீவரத்தத்தை கொடுத்து 2000 பிசாசு தோத்திட்டு பசுத்தாய் எதுவும் சொத்து புத்தி வந்துச்சு. பிணங்கள் மாதிரி நிர்வாணமாக வசூல் இயேசு பார்த்து வந்து தெக்கப்போல போய் உன் இனத்தாருக்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணு. போய் அவன் பிரசங்கத்துக்கிட்ட எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களாம். என்ன பேசிருப்பா? ஜீவவாத்துக்கு தான் பிரசங்கம். தேவி நீதி துவித்தல் எல்லாம் அநியாயக்காரன் அசுத்தாயில ஒரு பசுத்தாய் வருது. மாபெரும் எழுப்பில் வேறனா தான் பவுல் மாதிரி ஊழி செஞ்சிருப்பான். அந்த லேகன் பிசாசு அவன் சரித்திரம் பேசத்துல எழுதல அப்படிதான் செஞ்சிருப்பான். 2000 பிசாசு போன எவ்வளவு அபிஷேகத்தோடு இருந்திருப்பான். அல்லேலூயா. அதனால நீ கூட கிறிஸ்து பிறந்த இந்த நாளில் கிறிஸ்துவை தேவன் தனக்கு கொடுத்து நீதி நியாயம் செய்யுங்க. குடும்பத்துக்கு, பட்டணத்துக்கு, தேசத்துக்கு எல்லாம் நன்மை தேவை தாங்க. எவ்வளோ பெரிய ரவுடியா இருக்கட்டும், எவ்வளோ பொல்லாத, எவ்வளோ அரசியல் தலைனா எல்லாம் அம்மா வயத்துல நன்மை தேமறியத்தக்க கனி தான். அதான் பாவம்ட்டு மரணம் தான் அநியாயம். நீ தேவி நீதிச்சு உழித்தது இருக்குது உனக்குள்ள. உனக்கு உலகத்தில் இருக்கிறவர்களும் உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அந்த ஜீவசர ஜீவரை வச்சு என்ன பண்ற? வேலையே பயிர் பேர் நீயே நாடு செல்ல ஊடு செல்ல அரசியல் செல்லு பேர் விசுவாசி ஊழிக்கார் நன்மை. அதுதான் என் டீச்சிங் கேட்கணும். இந்த சேனலை உலகத்தில் எங்குமே இந்த மாதிரி செய்தி கேட்க முடியாது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அவங்க நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. பயந்து போயிருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் அக்கிரம அநியாயம், ஒரே பிசாசு. பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி செய்தி, நாட்டு நடப்பெல்லாம் பார்த்தா எல்லாம் அக்கிரமக்காரங்க, அநியாயக்காரங்க, துரோகிங்க. நம்புறா துரோகிங்கெல்லாங்கிறாங்கன்றாங்க. உலகத்தில் எப்படியா வாயுதுன்றாங்க. ஏசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன தேவன் தனக்கு உலகத்துக்கு அசுத்தாய் பசுத்தாயா இருக்கு. அதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளு. இன்னும் ஏராளம் 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தினால் உலகத்தில் எங்குமே கிடையாது விலையேற்பட்ட செய்தி. அப்போ தாவீது என்ன பண்றான்? இப்படியே தாவீது இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாய் இருந்தான். ஆமா, ராஜாவது என்ன பண்ணியிருந்தான்? அவன் தன்னுடைய எல்லா ஜனத்துக்கும் புதிய ஏற்பாட்டு ராஜா, நான் சோழவர ராஜா, வேலூர் ராஜா, தமிழ்நாட்டு ராஜா, இந்திய தேசத்துக்கு ராஜா, அவங்க ராஜா அரசியல் அது உலக பிரகாரம். நீ பரலோக ராஜா. பரலோக ராஜா என்ன பண்ண? இயேசு ராஜா உட்காந்து கவலைப்பட்டு இருக்க மாட்டாரு. ஜீவசர ஜீவரத்தம் தேவன் தான் உங்களுக்கு ஊழியம் செய்வாரு. இயேசு ஜீவன் பரிவு ஜீவன் வச்சுட்டு கவலைப்பட்டதா? என் ஜனங்களை அறிவில்லாமல் சங்காரு சத்தியம் உனக்கு சரியா தெரியலன்னு அர்த்தம். இயேசு சார் இயேசு ரத்தத்தை தேவி நீதி தூய்தல தேவனுக்கு ஆதம் வந்து ஒரு ஆள் பாய் கூட அவ்வளோ அசுத்தாய் போய் பசுத்தாய் வரணும். தேவத்துக்கு பணிவிடை செய்யணும். எப்படி நன்மை தீமையா தேவன் தரம் முழு கொடுத்து சபிக்கப்படும் பூமி சபி முள்ளு குறுக்க முளைப்பிக்குது. அதுபோல ஜீவ விச்சத்திரி தேவி நீதி தூய்தல தேவன் தனக்கு உலகத்து கொடுத்தா நீ நீதியும் நியாயமும் செய்கிறாய். உன் குடும்பத்துக்கு, உன் பட்டணத்துக்கு, தேசத்துக்கு. ஏசு மாதிரி பட்டு நற்பு சோர்ந்து போகாது. ஏசு உடனே அந்நேரமே சுகமானான். அந்நேரமே ஹீலிங்கி அற்புத அடையாளம். பாவத்துக்கு, மரணத்துக்கு, தரித்திரத்துக்கு, பாதாத்துக்கு எல்லாத்துக்கும் நீதி நியாயம் செய்யறாரு. நானே உழித்து ஒழிச்சோன்னுட்டாரு. கண்ணு, காது, வியாதியெல்லாம் ஜீவ சொல்ற ஜீவரத்தம் தேவன் தனக்கு உலகத்துக்கு வியாதியெல்லாம் சுகமாகுது. சாபம் நீங்குது. தரித்திரக்கு சூசியது பிறகு பிசாசுல துரத்துறாரு. நீதி நியாயம் செய்தாரு. அதனால இந்த கிறிஸ்துமஸ்ல ஏசு உனக்குள் பிறக்கணும். அவர் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறார். ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துக்குள் மறுபடி அந்த கிறிஸ்து தேவி நீதி தூய்தல ஜீவ விருட்சத்துக்கு நீ கிறிஸ்துக்குள் வாங்க. கிறிஸ்து நன்மை தீமை அறியத்தக்கவர் அல்ல, அவரே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறார். ஆனால் கிறிஸ்து சிந்தையே உங்களுக்குள் இருக்க கடவுது. ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். அதனால் அன்பானே இங்க பாரு, இப்படியே தாவீது இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவானான். இந்த தாவீது யாருங்க? நம்மள மாதிரி அம்மா வயத்துல பிறந்தவன். அவன் செஞ்ச பாவத்தை நம்ம செய்யலுங்க. இன்னொருத்த மனைவி கெடுத்துட்டான், அதை விட மோசம் அவன் புருஷனையும் கொலை பண்ணிட்டான். அவ்வளோ பெரிய பாவி தாவீது. 51ஆம் சங்கீதத்தில் பாவரிக்கை பண்ணி ஆடு மேய்க்கிற அவனை ராஜாவாக்கி, என் நாவு நாள்தோறும் உமது நீதி உமது துதியும் சொல்லி அவனை ராஜாவாக்கி அவன் பாருங்க. இப்படியே தாவீது இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவா இருந்தான். அவன் தன்னுடைய எல்லா ஜனத்துக்கும் நீதியும் நியாயம் செய்து வந்தான். நீ செய்யலாம செய்யக்கூடாதா? நீதி நியாய ரூட்டின ஆழம் ஜீவ விருட்சத்தின் ஜோயே ஜீவன் தேவி நீதிட்டு உடித்ததல் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமண்ட வாக்குத்தத்தம். பாவத்துக்கு பரிகாரம் தேவ நீதி, மரணத்துக்கு பரிகாரம் உயிர் தரித்து ஜீவ ஐஸ்வரம் சாபத வாக்குத்தத்தம் ஆசுவாதம் ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம் ஜீவ உலகம் ஜீவ வானம் ஜீவ பூமி ஜீவ சொல்ற ஜீவ பரிசுத்தம் எல்லாம் ஜீவனுக்குள்ள வந்தாதான் நீதி நியாயத்திலே வர. நீ
இல்லைன்னா நன்மை தீமை சர்ற நன்மை தீமை வாழ்க்கை, நன்மை தீமை சுய நீதி, அநீதி, கல்வித்து, பாவம், சாபம், மனத்திரம் எல்லாமே அநீதி. அசாகவே சாவாய். அதனால இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் கிறிஸ்து உனக்குள் பிறக்க வேண்டும். இயேசு மத்திய மார்க்லூக்காம் போதும் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்ற ஜனங்களுக்கு அவனே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே செய்கிற, ஜீவனையே கொடுக்குறான். அந்த ஜீவ விசல் தேவி நீதி உயிர்த்தல் தேவன் தனக்கு உலகத்துக்கு நீதி நியாயம் செய்து போறாரு. நானே திராட்சை செடி, நீ கொடி, ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவனில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாரு. நீ கிறிஸ்துவுக்குள்ளே இரு, நீதி நியாயத்திலே இருக்கிற. தாவீது ஆடு மேய்ச்சிட்டே இல்லை, வர விருத்தியாகி மாபெரும் ராஜாவா மாறிட்டான். யோசேப்பு சிறைச்சால கர்த்தருடைய வசனம் நிறைவேறும் அளவும் சிறைச்சால் இந்த யோசேப்பு எகிப்துக்கே அதிபதி ஆயிட்டான். அவங்கெல்லாம் கர்த்தருடைய வழியில ஜீவ மார்க்கத்தை நீதி நியாயங்களை கரெக்டா கை கொண்டாங்க. அப்புறம் யசோர் ராஜாத்தி கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டாள். அனாதை அப்பா அம்மாள் அனாதை பெண்ணு அப்படியே இல்லை, 127 நாடுகளுக்கு ராஜாவாயிட்டா. ரூத்து புறஜாதி பெண்ணு, மோவாபிய பெண்ணு, கர்த்தரை உறுதியா பற்றி கொண்டா நீதி நியாயத்தை. போவாசுக்கு மனவாட்டியா மாறி அவர் சந்ததியில இயேசு பிறந்தாரு. ராகாப் என்கிற வேசி அவர் சந்ததியில இயேசு வராரு. இப்படி ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் எல்லாம் பிறக்கும் போது ஆதாம்ல அநியாயத்தில் தான் பிறக்கிறாங்க. அநியாயமா ஆதாமுக்குள் நன்மை தீமரியத்துக்குள்ளதான் பிறக்கிறாங்க. ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமா நீதிமான ஆக்கப்பட்டு அதை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுத்து ஆபிரகாம் சகல காத்துல ஆசுவாதம் 100 வயசு 90 வயசுல புள்ள பிறக்குது. சிறியல் வைப்பாடு நின்ன பிறக்கூட உன்னத்து பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டாரு. ஆபிரகாம் வெள்ளியும் பொண்ணுமான சேமானாய் இருந்தான். எப்படி அதெல்லாம் நடந்துச்சு? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. தேவன்னா ஜீவன் அர்த்தம். ஜீவ அதான் என்னுடைய எல்லா ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம். உங்களை சபிக்களை ஆசீர்வதிங்கள், பகைகளுக்கு நன்மை செய்யுங்கள், சத்துக்களை செய்யுங்கள், துன்பப்படுத்து ஜபம் பண்ணுங்கள். எல்லாம் ஜீவனுக்குள்ளே இருங்க. நன்மத்தையுமே சபிக்கணும் சபிச்சுட்டாங்க, நீ நன்மத்தையும் பகைக்கணும் பகைச்சா நீ நன்மத்தையுமா இருக்க. சத்துருக்கு சத்ருவா இருந்தால் சத்ரு, அதனால தான் எல்லாமே ஆசீர்வதி, நன்மை செய், அவனை நேசி. கிறிஸ்து தான் தேவன் தனக்கு உலகத்துக்கு நன்மை செய்யணும். இயேசு ஜீவன் பழி தேவன் தனக்கு ஆஸ்வதி, இயேசு ஜீவன் பழி எல்லா கிறிஸ்துவ ஜீவன தேவன் தனக்கு உலகத்துக்கு உங்களை எந்த சோதனை கொடுத்து தீமை என்று ரசித்து கொள்வார். அதான் நீதி நியாயம் செய்யுது. நீதி நியாயம் செய்ய விருப்பப்படுறியாப்பா? நிறைய பேருக்கு நினைப்பு விருப்பம் இருக்குது. நான் நாட்டுக்கு நல்லது செய்யணும், நான் சிஎம் ஆகணும், பிரதம மந்திரி ஆகணும், கலெக்டர் ஆகணும், விருப்பம் இருக்குது. இல்லை எதுக்காக தான் ஆகணும்னு விரும்புகிறாங்க. நல்லது செய்தான் நான் சொல்கிறேன். என் டீச்சிங் கேளு, 2000 வீடியோ போட்டுக்கிறேன். என் சேனலில் சப்ஸ்கிரைப் கேட்டுப்பார். நான் உலகத்தையும் ஆஸ்வதிக்கிறியா? உட்காந்து இடத்துல சோழர் கிராமம் அகில உலக இரவும் பகல் இதே ஜோலி தான். 816 கோடி பேருக்கு ஜீவ ரத்தம் தேவி நீதி விதில் தேவன் தனக்கு ஆதம் குத்துக்கிட்டே இருக்கிறேன். இரவும் பகலும் குத்துக்கிட்டே இருக்கிறேன். அசுத்தாய் போய் பசுத்தாய் இறங்கமா இருக்காதா? என் மூலமா உலகத்து எங்கெல்லாம் நல்ல நல்ல காரியங்கள் அங்கெல்லாம் என் பேர் இருக்கும். ஆதாமுக்குள்ள பார்த்தீங்கன்னா கிறிஸ்துக்குள் கொண்டு ஜீவ தேவி நீதி வைத்தது அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் ஒரு ஆள் போயிட்டு அசுத்தாய் போய்த்தான அவனு பசுத்தாய் வந்து தானா. இதான் உலகத்தையே ஒலி. இயேசு சொன்னது பொய் இல்லைங்க, உண்மைதான் சொன்னாரு. இயேசு ஜீவன் பரிவு தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுத்துப்பார். ஏதோ ஒன்று உலகத்தில் நடக்கிற நல்ல நல்ல காரியத்தெல்லாம் பரலோகத்துக்கு முன்பே தான் முதல் லிஸ்ட்ல வைப்பாரு. ஆதாமுக்குள்ள பார்த்தீங்கன்னா கிறிஸ்துக்குள் கொண்டு வர்றது, தேவி நீதி டாக்டா கொடுக்கறது. அதனால பெரிய பெரிய அரசியல் தலைவனாகி அது செய்யறது செய்யுப்பா, அதெல்லாம் செய்யும். பொது நல்ல துண்டு. அதை விட டீப்பானது தேவி நீதி, தேவ நியாயம் செய்வது. பாவத்துக்கு பரிகாரம், சாபத்துக்கு பரிகாரம், மரணத்துக்கு தரித்திரத்துக்கு பரிகாரம், பாதாளத்துக்கே கொண்டு போறது. அவனை பாவத்திலிருந்து மரண தரித்திரத்தில் பிடியில தேவி நீதி பரலோகராஜ்யத்துக்கு கொண்டு போறது. நீதி நியாயம் செய்ய விருப்பமா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளு. உங்க நண்பர்கள பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணேன். FGC வெல்லூர்னு ஒரு சேனல் இருக்குது, ALC வெல்லூர்னு ஒரு சேனல் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண துளசிராம் தாமஸ் ஒரு சேனல். ஏராளம் செய்திகள். அப்போ என்ன சொல்றாரு? தாவீது ராஜாவா இருந்தான். இப்படியே தாவீது இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவா இருந்தான். ராஜா வந்து சும்மா இல்லைங்க, 40 வருஷம் வெற்றிகரமான ஒரு ராஜாவா இருந்தான். வேதத்துல வாசித்து பாருங்க. இப்படியே தாவீது இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவா இருந்தான். அவன் தன்னுடைய எல்லா ஜனத்துக்கும் நீதியும் நியாயம் செய்து வந்தான். என்ன செய்திருப்பான் அவன்? பைதொற்ற பலி, உம்முடைய நீதி, உம்முடைய கத்திரை கால் நாவு நாள்தோறும் உமது நீதி உமது துதி சொல்லிக்கிட்டே இருக்கான் தேவன் தனக்கு உலகத்துக்கு.
அப்போ தன்னுடைய எல்லா ஜனத்துக்கும் நீதி தேவி நீதி தேவனியா அப்பதான் ஏசுக்கு சாப்பிடவா ஜீவ சரிஞ்சு 18 ஆட்டுக்குட்டி நீதிமானாக்கப்படுறது. அடுத்து வந்து 1 ராஜாக்கள் 10 உம்மை இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வைக்க உம்மேல் பிரியம் கொண்ட உம்முடைய தேவனாகிய கர்த்தர் சோத்தரிக்கப்படுவாராக. கர்த்தர் இஸ்ரவேலை என்றென்றைக்கும் சிநேகித்தபடியால் நியாயமும் நீதியும் செய்கிறதற்கு உம்மை ராஜாவாக ஏற்படுத்தினார் என்றார். எவ்வளவு பேரு 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்துல தாவீதை பத்தி ஒருத்தி புகையறாவல. தாவீத என்ன சொல்ற பாரு, உம்மை இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வைக்க உம்மேல் பிரியம் கொண்ட உம்முடைய தேவனாகிய கர்த்தர் சோத்தரிக்கப்படுவாராக. கர்த்தர் இஸ்ரவேலை என்றென்றைக்கும் சிநேகிக்கிறபடியால் நியாயமும் நீதியும் செய்கிறதற்கு உம்மை ராஜாவாக ஏற்படுத்தினார் என்றார். இப்போ உன்னதான் ஏற்படுத்துகிறார் புதிய ஏற்பாட்டுல 2025 வருகிற அடுத்த வருஷம் 2026 உன்னை ராஜாவை மிஸ் பண்ணிடாத வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாருங்க. ஏசு ஏற்றுக்கொள்ள ஞானத்தை திருவனந்தபுரம் அருமையானவர்களே, தேவி நீதி தேவி நியாயம் செய்யணும். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ள. காது கிஞ்சி ஜீவ மார்க்கத்தை உலகத்துல எங்குமே இப்படி கேட்க முடியாதுங்க. தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நீ நியாயமும் நீதியும் செய்கிறதுக்கு உண்மை ராஜாவாக ஏற்படுத்தியிருக்கிறார். கிறிஸ்துக்குள் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை. ஆதாமுக்குள் இருந்தே அநியாயம் செய்றியா நீ? முதல்ல உனக்கு அநியாயம். நீ எங்க நன்மை தீம் அறியத்தக்க கனி உன்னித்து பூமியை முள்ளு குறுக்கு முளைப்பிக்கிறார். ஏவாள் பார்த்து பூமியே சபிக்கப்படும் அநியாயம் நடக்கும். உனக்கு எவ்வளவு அநியாயம் நடக்கும். அதான் ஆதாமி சிந்தை மரணம். இப்ப கிறிஸ்துக்குள் அந்த கிறிஸ்து நன்மை தீம் அறியத்தக்க நானே வழியும் சத்தியமா ஜீவனமாய் இருக்கு. அந்த ஜீவ சரஜீவன தேவி நீதி தூய்த்தல அந்த ஜீவ தேவன் தனக்கு ஆதாம் முழு அவ்வளவுதாங்க. நீதி நியாயம் செய்ய அசுத்தாய் போய்த்தால் பசுத்தாய் வந்துருக்க தேவதூர் வந்தே தீர்ந்தாங்க. தேவன் தம்மை தான் மறுதளிக்க மாட்டார். அப்போ நியாயமும் நீதியும் செய்கிறதுக்கு உண்மை ராஜாவாக ஏற்படுத்தினார் என்றார். 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1:4-18 பாருங்க. தாவீது இஸ்ரவேலையெல்லாம் ஆண்டு தன்னுடைய ஜனத்துக்கெல்லாம் நியாயமும் நீதியும் செய்தான். 1:4-18 அதிகாரம். அப்போ தாவீது இஸ்ரவேலையெல்லாம் ஆண்டு தன்னுடைய ஜனத்துக்கெல்லாம் அல்லேலூயா தன்னுடைய ஜனத்துக்கெல்லாம் நீதி நியாயம் செய்யுங்க. உங்க ஜனத்துக்கு உங்க கிராமத்து ஜனங்க இயேசு ஜீவன் பரிசு தேவன் தர உங்களுக்கு குத்துட்டு போயிட்டே இருங்க. அசுத்தாயத்துவத்துங்க பசுத்தாய இருக்குங்க. நல்லா மெச்சூர்ட் ஆகுங்க. இயேசு தன்னுடைய ஜனத்துக்கெல்லாம் நீ எங்க போனாலும் நானே நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவ சொல்ற ஜீவரத்தம். அந்த இயேசு சரியா சத்து பிசாசு அலர்த்து நல்ல மெச்சூர் ஊறிட்டு இருந்தார். இயேசு எங்க போன காற்றை கடலை இறையாதே அமைதியாக 5,000 பேர் இருக்குது. பிசாசு போன போது திமிர்வாதக்காரன் சுகமாவது காணானி சிறியமாக தூரத்துல இருக்கிற இங்க சொல்றாரு அந்நேரமா சுகமாகறா. அதனால்தான் இங்க உட்காந்து உலகம் உள்ள ஜீவனுக்கு ஜீவசகனி. எந்த நாட்டுக்கு உங்க பிள்ளைங்க தூரத்துல இருக்கலாம், வெளிநாட்டுல இருக்கலாம், வெளிதூர்ல இருக்கலாம். காணானி சிறியமாக ஸ்பாட்ல இங்க சொல்றாரு அவன் மகத்தூர் பிசாசினால் கொடியே வேணப்படுற அநியாயத்துல மாட்டிக்கிட்டு ஏசு பூவின் விசுவாசம் ஜீவப்பம் பிள்ளைகளை பத்தி நாய்க்குட்டு போட்டு நல்லது இல்லைன்றாரு. ஐயா நாயின் தான் வச்சுக்கோங்க. அந்த அப்பத்தை மட்டும் குத்துரு. ஏசோட நானே ஜீவப்பம். அந்த ஜீவப்பம் ஜீவ சர்ற ஜீவ வித்தத்துக்கு எனக்கு கொடுத்தாரு பாரு நீதி நியாயத்தை. அந்நேரமே அந்த அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்துச்சு. எவ்வளவு நல்ல வேலை செஞ்சாரு பாரு. அந்த வேலை தான் போய் நான் பாத்துங்கிறது. ஆமா வெளிநாட்டுக்கு போறதுக்கு தாமஸ் பிளேன் டிக்கெட் கிடைக்கல, கப்பல் டிக்கெட், ட்ரெயின் ஏற முடியல, காசு இல்லைன்னு உட்காந்து இருக்குது. அப்படியெல்லாம் இல்லை ஏசு வைக்கலுங்க. நீ உலகத்துக்கே ஒலினாக்கா அவருக்கு தெரியாத ட்ரெயின்ல போறது எப்படி, பிளெயின்ல போறது எப்படி, பாஸ்போர்ட் விசா வாங்கறதால உட்காந்து அகில உலகத்துக்கு ஜீவரத்தம். சில பேர் ட்ரெயின் ஏறி போய் கூட அங்க ஜீவ மார்க்கத்தை சும்மா போயிட்டு வந்து அதுல என்ன லாபம் இருக்குது? ஏசு கிறிஸ்து ஜீவன் பரிவஞ்சோட உலகம் உள்ள கூட ஏசு ஏற்றுக்கொண்டு திருவனந்தபுரம் அருமையான தேவட பிள்ளைகளே, உலகெங்கும் இருக்கிற அந்த தேவடைய பிள்ளைகள் கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் கொடுக்க அசுத்த அலையிட பசுத்த வேற உலகம் தீவிரமா ரசிக்கப்படுங்க. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக திருக்கும்படி தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் உலகம் அவரால் ரசிக்கப்படும்படிக்கே இந்த உலகத்தில் அவர்னா இயேசு. அவர் நீதி நியாயம் செய்கிறாரு. சின்ன பாவியோ பெரிய பாவியோ மோசமான பாவியோ இயேசு ரத்தம் சகல பாவங்கள் இன்னைக்கு சுத்திகரிக்கும். எவ்வளவு பெரிய பாவி எவ்வளவு பெரிய ரவுடியனா இருக்கட்டும் நன்மத்தையும் அவ்வளவுதான் என் மனுஷன் பாவத்துல மரணத்துல பிறந்துக்கிறாங்க. அதுக்கு பரிகாரமா தேவி நீதி உயிர்த்தல் குத்துக்கிறாருங்க. தேங்க நீதி நியாயம். அது ஊன் பேர் சொல்லி மனைவி பேர் சொல்லி பிள்ளைங்க பேர் சொல்லி ஏரியாவில் இருக்கிற ஜனங்க பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதம் முழுக்க அசுத்தாயத்தை பசுத்தாய் வர வாழ்நாளெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே இருக்க நீ நீதியும் நியாயம் செய்கிறாய். அதான் சொல்ற தாவீது இஸ்ரவேலையெல்லாம் ஆண்டு தன்னுடைய ஜனத்துக்கெல்லாம் நீதி நியாயம் செய்தான்.
எந்த தாவீது? பழைய ஏற்பாட்டு தாவீது. நீ புதிய ஏற்பாட்டு தாவீது. நீதி நியாயம் என்னது? தேவி நீதி, தேவ நியாயம். அது ஜீவ சரி பரலோக ராஜ்யத்தை கொடுக்கணும். அவன் எவ்வளவு பெரிய அநியாயக்காரனாகட்டும், இயேசு பரி தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழுவதும் கொடுக்கும்போது நீதியும் நியாயம் செய்கிறாய். அல்லேலூயா. இதோடு கூட முடிப்பான். பரிசுத்த பிதாவே, இந்த அறிவான நாள், இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே அன்பாளிலே கிறிஸ்து உனக்குள் பிறக்க வேண்டும். ஆதாமுக்குள் பிறந்த அநியாயக்காரனாய் மாறின நீ என்ன படிச்சோம்? எசேக்கியேல் 33:18 நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி, பாருங்க, எசேக்கியேல் 33:18 நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி, ஏதேன் தோட்டத்துல ஜீவ விச்சத்துக்கடை விட்டு இப்படி திறமரா ஏவாள் ஆதாமா திரும்பி அநியாயம் செய்தால் அவன் அதனாலே சாவாள். செத்துட்டாளா? உலகமுள்ளா சாவு வருதுங்க. சாவு இல்லாத வீடு எது? சாவு இல்லாத நாடு எது? சுடுகாடு இடுகாடு இல்லாத நாடு, கிராமம், பட்டணம் எது? அதனாலதான் சாவு, அநியாயம். இப்போ துன்மார்கன் தன் அக்கிரமத்தை விட்டு திரும்பி, ஆதாமுக்குள்ள நன்மத்தையும் அறியத்தக்க கடி பிசாசு துன்மார்கவாதது அக்கிரமத்தை, பாவட்டு மனத்தை, நன்மத்தை விட்டு திரும்பி நியாயமும் நீதியும் செய்தால், அந்த ஜீவ விச்சத்தை தேவ நியாயம் தேவ நீதி செய்தால் அவன் அவைகளினாலே பிழைப்பான். பஸ் முஞ்சிச்சு. அதான் பரிகாரம் சொல்றது. உன் தலையதே அவ்வளவுதான். மனுஷன் மீண்டே வரும், மீண்டு வரலாம். அதே பேர் பரியாசு. எவ்வளவு பெரிய படு பாதாளத்துல போனா கூட சரி, பாவத்துல சாபத்துல மரணத்துல தைரியத்துல கிறிஸ்து மூலமா உனக்கு மீட்பு உண்டு. நம்பிக்கையின் செய்தி அதான் நற்செய்தி. கிறிஸ்துமஸ், கிறிஸ்து உலகத்துல பிறந்திருக்கிற அவருக்கு 25ஆம் தேதி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ள. கிறிஸ்துமஸ் செய்தியை கேளு. இன்னும் ஏராளம் செய்தியை கொடுத்திருக்கேன். 100க்கு 100 ஜீவ மார்க்கம். அகில உலகத்துக்கு இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனே. எந்த நாட்டுக்கு போய் எந்த தேசத்துக்கு எல்லாம் அம்மா வயசுல பாவத்தின் சம்பளம் மரணத்துல தான் பிறந்திருக்கிறான். படிச்சவன் படிக்காத, ஏழை பணக்கார, அரசியல் தலை, சினிமா கலைஞர், டாக்டர், என்ஜினியர், ஆணு பெண்ணு, உயர்ந்தவன், தாய்ந்த எல்லோரும் பாவம் செய்து ரோமர் தேவ மகிமையிட்டாங்க. அடுத்து இலவச கிறிஸ்துவ மீட்பை கொண்டு நீதிமான் ஆகிடலாம். அந்த கிறிஸ்துவ ஆணைய வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறார். அதனால நீ என்ன பண்ணணும்? துன்மார்கன் தன் அக்கிரமத்தை விட்டு திரும்பி, என்னது துன்மார்க்கம்? ஆதி துன்மார்க்கம், அக்கிரமம், கிரமம், அக்கிரமம், நன்மை தீமை, நன்மார் சுய நீதி அணி, பாவத்தின் சம்பளம் மரணத்தை விட்டு திரும்பி நீதியின் நியாயமும், என்னது நீதி நியாயம்? ஜீவ சரஜி ஜீவ மார்க்கம், இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் தேவி நீதி தூழிதல் பரலோக ராஜ்யத்துக்குள்ள வரணும். ஆமா, நாங்கெல்லாம் நீதி நியாயம் தான் செய்யுங்க. நாங்க யாருக்கும் அநியாயம் செய்ய அது இல்லைங்க. தேவி நீதி நியாயம் செய்தியா ஜீவ சரஜ்ய பரலோக ராஜ்யம் தேவதன் அதை மூடு கொடுத்து கொடுத்தியா? இயேசுக்கு சாமண்ட வாக்கு தத்தங்களே உணர்வுமா கொடுத்தியா? அதான் தேவி நீதி நியாயம். அது கிறிஸ்துக்குள்ள வரணும். அந்த கிறிஸ்து சரி இயேசுக்கு சாமண்ட வாக்கு தத்தை அளவற்ற அளவற்ற எல்லையற்ற எல்லையற்ற கிருபை, ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவ சரி ஜீவ தேவி நீதி பரலோக ராஜ்யம். தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுக்கும்போது நீதியும் நியாயம் செய்தால் அதனாலே அவன் பிழைப்பான், பிழைத்துக் கொள்ளலாம். பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு நீ ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோங்க தாய். வருகிற கிறிஸ்துமஸ் நாட்களிலே கிறிஸ்து உலகம் முழுவதும் நீ பிறக்கும்படி ஜெபிக்கிறோங்க. ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் ஆஸ்திரேலியா, அண்டாடி முழு உலகத்துக்கும் இயேசு ஜீவன் பரிவு ஜீவன் கொடுக்குறங்க தாய். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவளாகி அடுத்து இலவசமாய் கிறிஸ்துவ மீட்பு கொண்டு நீதிமா அந்த கிறிஸ்துவ கோடா கோடியா 816 கோடிக்கு அதிகமான உலக மக்கள் தொகை. இந்திய தேசம் 140 கோடி ஜனங்க. தமிழ்நாட்டில் 7 கோடிக்கு அதிகமான ஜனங்க. வேலூர் மாவட்டம் 50 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்க. எங்க கிராமத்தில் ஆயிரக்கணக்கான ஜனங்க ஆதாமுக்குள்ள பிறந்துக்கிறாங்க. அநியாயம், அக்கிரமம், சுயநீதி, அநீதி, பாவத்தின் சம்பளம் மரணம். எங்க பார்த்தாலும் சாபங்கள், பாவங்கள், மரணங்கள், தெட்டுங்கள், வியாதி, வறுமை, கடந்தல், ஆபத்து, விபத்து, நாசம், மோசம், பிசாசு, திறறான், கொள்றான், ஐக்கியம், வெறும் நானோவிகளுக்கு ஜீவன் உண்டாகி இயேசு ஜீவன் பரிவச்சுவன கோடா கோடி தேவன் தனக்கு ஆதாம் முழு வாய்நாள்லாம் இடைவெளி எக்காந்து கொடுக்க அசுத்தாய் தொத்து பசுத்தாய் அலையிலையாய் கிராமத்தோர் பட்டணத்தோர் முழுவது கட்ட வைக்கிறாங்க தாய். ஆதாமுக்குள் கொண்டு பிறந்தவனை கிறிஸ்துக்குள் கொண்டு வருங்க தாய். இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே கிறிஸ்து பிறக்கிற இந்த நாட்களிலே இயேசு ஜீவன் பரிவச்சுவன தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு வாய்நாள்லாம் கொடுக்க இடைவிடாம கொடுக்க எக்காந்து சோதமாக கொடுக்குறங்க தா. பாவட்டு மனத்தை தோத்திரம் பசுத்தாய் இருக்கிற நீதியாய் உண்டாருங்க தாய். ஆதாமுக்குள்ள ஏந்து போன எல்லாட்டு சுக பல ஜீவன் ஆஸ்வாதாய்ச்சி சமா சந்தோஷம் பல்லோகராஜன் சகலும் ஜனங்கள் வந்து சேரட்டங்க தாவே. செங்கு சுற்றி திருந்து விசுவாசின் வல்லவில் அகப்பட்டு யாவரும் விடுதலை ஆகினா சாபத்துக்கு, பாவத்துக்கு, மரணத்துக்கு, தத்துக்கு, பாதாது தப்பிச்சு விடுதலை ஆக்கி நீதி நியாயம் செய்தது போல தாவீது பழைய ஏற்பாட்டில் நீதி நியாயம் செய்தது போல மோசே, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு,
ஆண்டவரே வேதத்திற்கு அவனும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போட்டிடுதே. அந்த இயேசுவை தேவன் தனக்கு கொடுத்து இயேசு ஜீவன் பரிவில் தேவன் தனக்கு ஆதாம் முழுவதுக்கு கொடுத்து நீதி நியாயத்தால் இந்த பூமி கிராமம் பட்டணத்தை முழுவதுக்கு நீதி நியாயத்தால் நிரப்புகிறாங்க தாய். அவன் பிழைக்கவே பிழைப்பான் பிழைத்துக் கொள்ளட்டு கத்தாய், தப்பித்துக் கொள்ளட்டு கத்தாய், பாவத்துக்கு சாபத்துக்கு மனத்துக்கு பாதாளத்துக்கு தாய். இந்த சத்தியத்தை கேட்டு உங்க நீ அப்படியே ஆஸ்வதிக்க முடியும் ஜெபிக்கிறேங்க தாய். இது அப்படியே சேர்க்க நன்றி செலுத்துகிறோம் இயேசு நாமத்துல எல்லா ஜெபத்திலும் இருக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராம் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஆன்லைனில் இந்த செய்தியை கேளுங்க. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்ல போயிட்டு ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க. அமர்டன் லைஃப் சைட் யூடியூப் சேனலில் போயிட்டு ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. ஏரோட 100 ஜீவ மார்க்கம் எங்கேயுமே வெளியேறப்பட்ட சத்தியங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சேனல் FGC வெல்லூர், அங்கே தான் நான் ஊழியக்காரனா இருக்கிறேன். FGC வெல்லூர்னு ஒரு சேனல் இருக்குது. துளசிராம் தாமஸ் ஒரு சேனல். இந்த சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் எழுப்பிலை கொண்டு வருவார். வருகிற 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் நாளிலே கிறிஸ்துமஸ் செய்தியை நான் கொண்டு வருகிறேன். அதை கேளுங்கள். கிறிஸ்து உங்களுக்குள் பிறக்கட்டும். ஆதாமுக்குள் பிறந்த நீங்கள் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்க வேண்டும். நீதி நியாயத்தால் நிரம்பி பாவத்துக்கு சாபத்துக்கு மருந்து பாதாளத்தை தப்பித்துக் கொண்டு உலகத்துக்குள்ளே பூமிக்கு உப்பாயிருந்து உலகத்தை ஆசீர்வதிகள். தாவீது ராஜாவை போல ஜனங்களுக்கு, தேசங்களுக்கு, பட்டணங்களுக்கு, கிராமங்களுக்கு ஒளியும் உப்புமாயிருந்து ஆசீர்வாதமாயிருங்கள். கர்த்தர் இந்த வார்த்தை கொண்டு உங்களை யாவரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமென். இந்த செய்தி 23/12/2025 பரிபூர்ண ஜீவன் சோழர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆமா, கர்த்தர் உங்களோடு கூட பேசி கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறாரானால் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். ஆமா, அந்த செய்தியின் மூலமாக உங்களை உற்சாகப்பட கர்த்தரை கனம் பண்ணணும். கர்த்தரை கனம் பண்ண கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தணும். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தினா ஊழியக்காரனுக்கு அனுப்பணும். ஊழியக்கா என்னுடைய கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த வாக்குத்தத்தத்தை இந்த வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். எசேக்கியேல் 33:18. நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி அநியாயம் செய்தால் அவன் அதனால் சாகுவான். வேற போக்கே இல்லை. அடுத்த வசனம் பாரு. துன்மார்க்கன் தன் அக்கிரமத்தை விட்டு திரும்பி நியாயமும் நீதியும் செய்தால், ஆமா வாய்ப்பேச்சு இல்லை, ஏற்று அந்த தேவி நீதி தூக்கத்தில் தேவன் தனக்கு ஆதாம் வாழ்நாளெல்லாம் செய்தால், செய்ய முடியுமா செய்ய முடியாதா? நீதி நியாயம் செய்தால் அவன் அவைகளினாலே பிழைப்பான், வாழ்வான், கொழித்திருப்பான். மகிமையும் கனமும் புகழ்ச்சியும் கீர்த்தி ஆசீர்வாதம் வெற்றி ஜெயமா அந்த உலகத்தை என்ஜாய் பண்ண நித்திய பரலோக ராஜ்யம் போய் சேர்வான். கர்த்தர் இந்த வார்த்தை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.